ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை 4வது நாள் தான் சிறப்பாக பண்ணி முடிச்சிருந்தேன். இன்னைக்கு அதிகாலையிலேயே எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. எப்போவுமே காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு 3:45 ஆகும்போது விளக்கேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேலை இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கும் போதே நைட்டு 1 மணி ஆகிருச்சு. எப்பவும் போல் காலையில் 3 மணிக்கு அலாரம் படும்போது என்னால் எந்திரிக்கவே முடியல. ரொம்ப தூக்க கலக்கமாக இருந்துச்சு. நான் இன்னொரு 30 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்ட்டு 3:30 அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே மயில் சத்தம் போடுற சத்தமாகவே இருந்தது. ஏன் இவ்வளோ சத்தம் போடுது ஒரு நாள் இல்லாமல், எனக்கு தூக்கமே கலைஞ்சி போயிடுச்சு. அந்த வரைக்கும் சத்தம் போடுது அந்த மயில். அப்புறமா நான் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போன அப்புறமா தான் அந்த சத்தமே நின்றது. எப்போவுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் இருக்குது. ஆனால் அது காலையில் 5 மணிக்கு மேலே தான் சத்தம் போடும். அதுவும் இந்த அளவுக்கு சத்தம் போடாது. பின்னாடி காட்டு சைடில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் தூரமாக தான் சத்தம் கேட்கும். இது எங்கள் வீட்டு வாசல்லே சத்தம் போடுற அளவுக்கு அவ்வளோ சத்தமாக எனக்கு கேட்டது. எனக்கு நிஜமாகவே ரொம்ப அதிசயமாக போச்சு. என்ன இப்படியெல்லாம் ஒருத்தங்களுக்கு நடக்குமா அப்படின்னு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நீ இவ்வளோ நாளாக எனக்காக மாலை போட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சே பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு இன்னைக்கு எதுக்கு தூங்குற அப்படின்னு முருகப்பெருமானே கேட்குறது போல் எனக்கு இருந்தது. அப்புறமா நான் எழுந்திரிச்சு குளித்து 3:45க்கு இன்றைக்கும் விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கும்போது இது எங்களுக்காக நடக்குது அப்படின்னு அதிசயமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு தருணம் தான் எனக்கு இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நான் ஆரம்பித்து 4 நாள் ஆச்சு. ஆனால் முருகப்பெருமானுக்காக மாலை போட்டு 3 நாள் ஆச்சு. 4வது நாள் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை இன்னைக்கு நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஒருவேளை அந்த மயில் எழுப்பி விட்டுலன்னா தூங்கியிருப்பனோ என்னமோ, தடங்கள் வராமல் அந்த மயில ரூபத்தில் முருகப்பெருமாள் தான் என்னை எழுப்பி விட்டுருக்காரு. சரிங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எப்போவுமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.